ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது ஐப்பசி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கடக ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கன்னி ராசியிலே சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். துலாம் ராசியிலே சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் 3 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 2 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. துலாம் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி தனது சொந்த வீடான விருச்சிக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். கன்னி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் ஐப்பசி மாதம் 17ஆம் தேதி தனது சொந்த வீடான துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போது தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள், ராசிக்குள் போகலாம். விருச்சிக ராசி ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை. இம்மாதம் 10ஆம் தேதியிலிருந்து ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்ய இருப்பதாலும் ராசியை குரு பகவான் பார்வையிடுவதாலும் இம்மாதம் பெயர் புகழ் அந்தஸ்து இருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்திலே அவர் உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதம் இந்த மாதம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும். தங்கம், வெள்ளி, ஆடை, ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். குடும்ப உறுப்பினர்களை ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். உங்களுடைய பேச்சிலே ஒரு தெளிவு இருக்கும். எதையும் சாதுரியமாக பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களெல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரியஸ்தானாதிபதி சுகஸ்தானத்திலே ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் தைரிய வீரியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் உங்களுடைய செயல்பாடுகள் வேகம் நிறைந்திருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாக எதிர்கொண்டு வெற்றி கொள்வீர்கள். இளைய சகோதர சகோதரியுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். சிலருக்கு சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு, ஆதாயம் உண்டு. சிலருக்கு கடித போக்குவரத்தால் நல்ல செய்திகள்லாம் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு. நீண்ட நாட்களாக வீடு மாறுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வீடு மாறுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. அக்கம் பக்கத்தாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகளெல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். சுகஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்து ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தாயாருடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையேல் தாய்க்கும் உங்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். தாயாருடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலர் தாய்க்காக மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம், எச்சரிக்கை தேவை. சிலருக்கு வண்டி வாகனங்களில் சிறிது பழுது ஏற்படலாம். வாகனங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் போதே அதை சரி செய்து கொள்வது மிகவும் நல்லது. புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்திலே உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டு புத்திரஸ்தானத்தை பார்வையிடுவதால் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலருக்கு குழந்தைகளால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். சிலர் குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். காது குத்து, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண்பீர்கள். காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான ஒரு சூழலும் உண்டு.
சிலர் சாது சந்நியாசிகளை சந்திப்பீர்கள், அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். சிலருக்கு இறைவனுடைய திருவருளும் அருளும் பொருளும் நல்ல ஆசிகளும் நிறைந்திருக்கும். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி இம்மாதம் ராசியிலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் சனியினுடைய பார்வை ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே விடுவதாலும் சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான ஒரு சூழல் உண்டு. வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களை கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு. களத்திரஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசிநாதனுடைய பார்வை இம்மாதம் களத்திரஸ்தானத்திலே விடுவதாலும் களத்திரஸ்தானாதிபதி இம்மாதம் முற்பகுதிகளில் லாபஸ்தானத்திலும் பிற்பகுதிகளில் விரயஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதாலும் இம்மாத முற்பகுதி கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழல் உண்டு. திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது. இல்லையே உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. கவனம் தேவை. விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. கூட்டுத் தொழில் செய்பவர்களெல்லாம் இம்மாதம் பிற்பகுதியிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமாதிபதி புதன் பகவான் விரயஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. இல்லையே உங்களுக்கு மன உளைச்சல்கள் அதிகமாக ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. ஆனால் நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களில் இருந்தெல்லாம் பணவரவுகள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு. பாக்கியஸ்தானத்திலே தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியும் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியுமான குரு பகவான் உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழலும் உண்டு. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கனிந்து வருகின்றது. பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியரின் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். தொழில் ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தொழில் ஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் தொழில் ஸ்தானாதிபதி இம்மாதம் விரயஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் நீங்கள் பணி செய்யும் போது சக பணியாளர்களுடன் கவனமாக நடந்து கொள்வது மிகவும் நல்லது. சிலருக்கு மறைமுகமான எதிரிகள் தொழிலிலே உண்டு. வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் கடுமையான முயற்சிக்கு பிறகே உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. கூடுதல் முயற்சி தேவை. அரசியல்வாதிகளுக்கு கடுமையான போட்டிகள் நிலவும். உங்களுடைய சாதுரியமான செயல்பாடுகளால் போட்டியை வென்றெடுக்கும் சூழலை ஏற்படும். லாபஸ்தானத்திலே விரயஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் இம்மாதம் 17ஆம் தேதி வரை அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதும் லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் மூத்த சகோதர சகோதரியுடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையே உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.